மோதிடு முன்னேறு கனவே ஆயிரம் கொண்டாடு முயன்றால் மாறிடும் பாடு தடுத்தால் தோல்வி காப்பந்தாடு உழைப்பால் ஓங்கிடவும் கொண்டாட தரமே தாரகம் என்றாடு தமிழாராணிகள் உன்னோடு தலை தூக்கி வாழ பாற்கொண்டாட சாட்டை எடடா கனவை எட்ட கனவை தட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் வேட்டை முடிடா எட்டு திக்கும் தேரை வெட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் சாட்டை எடடா கனவை எட்ட கனவை தட்டு தன்னுடைய கனவை எட்ட கதவை தட்ட போற அந்த சிங்கங்கள் யாரு அப்படின்றத பாத்துடலாமா? நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கேட்ட முதல் பாட்டு ஆரிரோவா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டார்ட் அப் சிங்கம்ல முதல்ல பார்க்க போற பிட்ச் ஆரிரோ டாய்ஸ். ஆரிரோ டாய்ஸ் உடைய ஃபவுண்டர்ஸ் ஆன வசந்த் தமிழ்செல்வன் அண்ட் நிஷா ராமசாமியை இன்வைட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் அப் சிங்கம் வேட்டை முடிடா எட்டு திக்கும் தேரை வெட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் சாட்டை எடடா கனவை எட்ட கனவை தட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் வேட்டை முடிடா எட்டு திக்கும். So yes, உங்களை பத்தின ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ ரெடியா இருக்கு. அதை பாத்துடலாமா? Absolutely. Yes, please over to the video. குழந்தைங்க அழுதாலும் அழகுதான், சிரிச்சாலும் அழகுதான். அதனாலதான் அவங்க குழந்தைகள். அவங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுத்து பாதுகாக்க வேண்டியவங்க பெற்றோர்கள். அது பாசத்தை தாண்டிய பொறுப்பு. குழந்தைகளுடைய கையில் இருக்கிற பொம்மைகள்ல கிட்டத்தட்ட 90% பொம்மைகள் பிளாஸ்டிக் பொம்மைகள் தான். உலகமே பிளாஸ்டிக் பேன்னு சொல்லும் போது பிளாஸ்டிக்கு பதிலா நீம் டாய்ஸை கொண்டு வரணும்னு நினைச்ச பெற்றோர்கள் அவங்க குழந்தைகிட்ட இருந்து அதை தொடங்கி ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் சேஃபா இருக்கணும்னு அதை பிசினஸாவே பண்ணிட்டு வர இந்த ஆரிரோ டாய்ஸ். வணக்கம், என் பேர் வசந்த் தமிழ்செல்வன். படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஏன் நாங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒன்று மெயின் ரீசன் எந்த லிமிடேஷன்ஸ் இல்லாமல் நம்ம டேலண்ட்டை யூஸ் பண்ண முடிகிற ஒரே இடம் when we are doing our own work. 10 years இன்னோவேஷன் மீடியா சொல்யூஷன்ஸ்னு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் அப் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் அதுதான். ஸோ இவங்க என் சிஸ்டரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நிறைய காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. I wanted to get married to a person who was into business. It was common between the both of us actually. மெயின் ரீசன் ஆரிரோ டாய்ஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னோட டாட்டர். அவங்க பேக் இன் 2016 அவங்க பிறந்தும் போது மை வைஃப் வாஸ் a Montessori டீச்சர். அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்க, சேஃப் அண்ட் பர்பஸ்ஃபுல் டாய்ஸ் கொடுக்கணும்னு. 80% பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த குழந்தைங்களுக்கு 3 வயசுக்கு முன்னாடியே நடந்துருது. ஸோ அதனால நாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சேஃப் அண்ட் பர்பஸ்ஃபுல் டாய்ஸ் தேடி இந்தியன் மார்க்கெட்ல பார்க்கும்போது எங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு தெரிஞ்ச கார்பெண்டர் வச்சு எல்லாம் டெவலப் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு நாங்கள் நீம் வுட் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு எங்க குழந்தைங்களுக்கும் இது வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அப்போதான் எங்களுக்கு தோணுச்சு, ஸோ இது எங்களோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி இருக்க பல பேரண்ட்ஸோட ப்ராப்ளம். ஸோ இதையே நம்ம சால்வ் பண்ணக்கூடாது இந்தியாவில் அப்படின்னு நாங்கள் we started doing our research. நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு 73,000 குழந்தைங்க பிறக்கிறாங்க. நம்ம இந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம். இதுக்குள்ள ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. 2020 நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் எங்க டாட்டர் பிறந்திருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய நாங்க தாலாட்டு பாடுவோம். ஸோ எல்லாத்துலயுமே இருந்த ஒரு காமன் டேர்ம் ஆரிரோங்கிற வார்த்தை. Ariro, every child's first toy. எல்லாருமே ஃப்ரெஷர்ஸா வந்தோம், ஒரு போக்குல கத்துக்கிட்டோம். எங்களோட விஷனை நாங்க எங்க டீமுக்கு சொன்னோம். டே 1ல சேர்ந்த எம்ப்ளாயிஸ் இன்னைக்கு வரைக்கும் எங்களோட ஆல் தி கோர் எம்ப்ளாயிஸ் ஆர் தேர். எங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, சைல்ட் சேஃப் டாய்ஸ் கொடுக்கணும். அண்ட் அதுலயே எப்படி ஃபன்னா கொடுக்கணும். அது குழந்தைங்களுக்கு ஒரு எய்டாவும் இருக்கணும், அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் கடக்கிறதுக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. எவ்ரி 3 monthsக்கு ஒரு டெவலப்மெண்டல் சைக்கிள் வரும் ஒரு குழந்தைக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸ் நாங்க கிரியேட் பண்றோம். ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆரிரோ டாய்ஸ் இங்க என்ன சேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, 90% பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்கு. நாங்க ஆல்டர்னேட்டிவ் வுடன் டாய்ஸ், ஈஸிலி பயோடிகிரேடபிள், குழந்தைங்களுக்கும் நல்லது, என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லது. நாங்க 1000 crore பிராண்டா இங்க இருந்து நாங்க கிரியேட் பண்றது தான் எங்களோட என்டையர் டீம் ஆஃப் ஆரிரோ விஷன். இந்த ஸ்டார்ட் அப் தமிழா மூலமா எவ்வளவு மக்களுக்கு நாங்க ரீச் பண்ண முடியும்,
அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் அப் தமிழால் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ எஸ் வசந்த் அண்ட் நிஷா, ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். உங்களுடைய குழந்தைக்கு ஒரு டாய் பண்ண போய் அதுக்கப்புறம் அது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ஒரு டாய் பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னதே வந்து ஐ திங்க் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்ப்ரெசிவ் டூ. அண்ட் உங்களுடைய பிச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓவர் டு யூ அண்ட் தி இன்வெஸ்டர்ஸ். வணக்கம், என் பேர் வசந்த் தமிழ்ச்செல்வன். நான் நிஷா ராமசாமி. We are the founders of Ariro Toys. சென்னையிலேருந்து வரோம். அரிரோன்ற ஸ்டார்ட் அப் வந்து எங்களோட குழந்தைக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து ஒரு Montessori டீச்சர். ஸோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான அப்புறமா வந்து சேஃப் அண்ட் பர்பஸ்ஃபுல் டாய்ஸ் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். 80%, அதாவது 80% பிரெயின் டெவலப்மெண்ட் ஒரு குழந்தைக்கு 3 வயசுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. ஸோ அவங்களோட அந்த டைமில் ஏற்படுற எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களோட லைஃப் லாங் அது கேரி ஆக போகுது. அதே மாதிரி குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களை எதை எடுத்தாலுமே எடுத்து வாயில வைப்பாங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி அப்சல்யூட்லி சேஃப். அந்த டைமில் எங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற ப்ராடக்ட் இந்தியாவில் கிடைக்கல. ஸோ அதனால ஒரு கார்பெண்டரை வச்சு நீம் வுட் வேப்ப மரத்தில் அவங்களுக்கு டீதர்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னு எங்கள் கிட்டே கேட்கும்போது தான் எங்களுக்கு தோணுச்சு இது எங்களோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை, பட் நிறைய பெற்றோர்கள் இதை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு. இது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணோன்னா இதுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம். பேஸ்ட் ஆன் த ரிசர்ச் வி ஃபவுண்ட் அவுட் 90% of the toys imported was from China and 80% of that was found to be hazardous or purposeless. And 3 decades in this country, we didn't have any innovation in the toy sector. And இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு 73,000 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ தட் கன்வின்ஸ்ட் அஸ் எங்களால் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் உருவாக்க முடியும் நம்ம குழந்தைங்களுக்காகன்னு அந்த எய்மில் ஸ்டார்ட் பண்ணது. ஜூன் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். வி டுக் D2C, கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச் எடுத்தோம். ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் எங்கள் வெப்சைட் மூலயமா நாங்கள் வந்து விற்கிறதுனால கஸ்டமரோட ஃபீட்பேக் அவங்களோட பெயின் பாயிண்ட்டை எங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. பேஸ்ட் ஆன் தட் எங்களுக்கு வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாய்ஸ், டெவலப்மெண்டல் எய்ட்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் யூட்டென்சில்ஸ்ன்ற 4 கேட்டகரியில் வந்து பிரிக்கலாம். ஸோ குழந்தைங்களோட மைல்ஸ்டோன்ஸ், அதாவது 0 to 3 years இருக்கிற குழந்தைங்களோட மைல்ஸ்டோன்ஸை மையமாக வச்சு நானும் என்னோட குரூப் ஆஃப் Montessori டீச்சர்ஸும் வி டெவலப் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே ஈவன் பிகர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளாட் பேக்கேஜிங்கில் தான் ஷிப் பண்ணப்படுது. ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் தி பேரண்ட்ஸ் டு அசெம்பிள். ஸோ ஒரு 4 minutesலேருந்து 20 minutesக்குள்ளே அசெம்பிளி முடிஞ்சிடும், பேரண்ட்ஸே இதை பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்பேஸும் ரொம்ப குறைவாக ஆக்கியபை பண்ணுது எங்களோட ப்ராடக்ட்ஸ். பெரிய ப்ராடக்ட்ஸ் வென் இட்ஸ் நாட் இன் யூஸ் அதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுது. ஸோ டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வி ஹவ் சோல்ட் ஓவர் 250,000 பேரண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச் எடுத்திருக்கோம். இப்போ கரண்ட்லி எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் 118,000 ஃபாலோவர்ஸ், வீக் ஆன் வீக் 1000 to 1500 ஃபாலோவர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 250 ப்ரீ ஸ்கூல்ஸில் இருக்கிறோம். Without this, இந்த வருஷம் we have forayed into international markets. Australia, Qatar, UAE and New Zealand, we are already available. We have developed over 100+ designs and executed it. And we are a team of 28 people. And இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நான் வந்து இது சொல்லணும். இந்த ப்ராடக்ட்ஸ் இங்கே பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து handcrafted by rural artisans. One of the things is that we have traveled all over the world to do this research, whether this can be a businessனும் போது அந்த ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற நம்ம நாட்டில் இருக்க ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. வாட் தே கேன் கிரியேட் இஸ் விம்சிக்கல். ஸோ அந்த டேலண்ட்டை எங்களால் வெளியே கொண்டு வர முடிஞ்சது, அவங்களோட வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த முடிஞ்சது. இப்போதைக்கு 125 people, soon it's going to be 1,000 artisans. We are working at scale, we will be onboarding them as well. Entire team of Ariroட மிஷன் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேருடைய ஒரு பிராண்டை நாங்கள் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுன்றது விஷன் பார்த்தீங்கன்னா டு கிரியேட் 1,000 crore பிராண்ட் அவுட் ஆஃப் இந்தியா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எஸ் இன்வெஸ்டர்ஸ், நிஷா அண்ட் வசந்த் உடைய அந்த கான்செப்ட் அழகாக அவங்க சொல்லிட்டாங்க. வாட் யூ ஹேவ் டு சே ஃபார் திஸ்? ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப். நீங்கள் 1,000 crores சொல்கிறீங்க. வாட் இஸ் யூர் ரோட் மேப் ஆஃப் அச்சீவிங் இட்? நீங்கள் என்ன பிளான் போட்டு வச்சுருக்கீங்க, எப்படி அச்சீவ் பண்ணுவீங்கன்ட்டுன்னு? ஸோ இப்போதைக்கு 75% இன்கம் வந்து எங்களோட வெப்சைட் மூலயமா வருது. அண்ட் பைப்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ வி ஆர் ஹைப்பர் ஃபோக்கஸ்ட் ஆன் 0 to 3 years. வேரஸ் நாங்கள் சேனலைசேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டு குவிக் காமர்ஸ் அண்ட் அமேசான்ஸ் எக்ஸெட்ரா டு ஹீரோ ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு. After the capping out of our online channels, there is offline channels expansion plans, then international plans is there.
And in terms of the products, already we have 42 products in the prototype just to cover up the 0 to 3 years. Later than that, we have up to 12 years வரைக்கும் எங்களோட product roadmaps இருக்கு with other sustainable materials also. Like wood as a material, 6 years அப்புறம் வந்து it will not entice a child. So we have arts and craft, we have rubber, we have cardboard, we have cloth material. இந்த மாதிரி there is a pipeline of products up to 28-29 வரைக்கும் எங்களோட product life intact-ஆ இருக்கு. After the show, I can probably send it to you in person so that you can evaluate பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா. So just to add on to what Vasanth saying, as per first cry DRHP report நீங்க பாத்தீங்கன்னா வெறும் toys and furniture category alone is a 44,000 crores market. So there's a huge potential as well. And this year என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 2025 turnover 6.5 to 7 crores we will be. எவ்வளவு முடிச்சிட்டீங்க இப்போ? இப்போ வந்து 4.8. ஒரு 135 or 125 ஆர்டிசன்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்திருக்கீங்க கரெக்டுங்களா? ஸோ உங்களால் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரி வரும்? எங்கள் மாதத்துக்குன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒன்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் 30 ஆர்டிசன்ஸோட ஸ்டார்ட் பண்ணோம் 2020. இன்றைக்கி வந்து 125 பீப்புள் வரைக்கும் மேப் பண்ணி ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி ஆர்டிசன்ஸ் ஒன்ஸ் அவங்க வந்து ஸ்கில்ஸை இது பண்ணி எங்களோட ட்ரெயினர்ஸும் QC மேனேஜர்ஸும் அவங்கக்கிட்ட ஸ்டேஷன் ஆயிருப்பாங்க. தெர் ஆர் 17 டாய் கிளஸ்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இப்போதைக்கு நாங்கள் 2 டாய் கிளஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தேர் ரெஜிஸ்டர்ட் இன் ஹேண்டிகிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. வேர் வாட் we will do is that 1 year ப்ரொஜெக்ஷன்ஸை நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க கான்ஃபிடென்ஸோடு எங்களோட இருப்பாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மந்த்லி அப்படி இருக்காது. It will be an yearly completely what is that they will be taking home என்றதை வந்து நாங்கள் every financial year we give them the projections. And one of your growth model வந்து you're talking about outsourcing with artisans and crafts. So about a year கழிச்சு எவ்வளவு artisanஸோட டீல் பண்ணிட்டு இருப்போம்? எங்களுக்கு வந்து 1000 artisans on board பண்ணணும் சார். பட் as on when we are adding what is it now? It's 125 sir. 125 artisans. So 31st March எவ்வளவு வரும் when we close the year? சார் இந்த இயருக்கு 125 artisans is இப்போ growthக்கு வந்து 125. So when you want to scale it to 1000 அப்போ உங்களோட processes என்ன இருக்கும்? 25 crore turnover is what? Turnover போல the number of artisans அந்த இண்டஸ்ட்ரியோட எல்லா peculiar problems வச்சிட்டு. So how are you going to deal with tracking those orders? So we've already tracked them, sir. So we have a separate team who's working on the production aspect. The team வேணுமா or do you have to adopt technology? ERP மாதிரி. So இப்போதைக்கு சார் like for a certain growth that is like month on month எங்களுக்கு வந்து 2 crore revenue வரைக்குமே this is the scale we'll be able to manage. So அதுக்கான artisansயும் நாங்கள் அந்த toy clustersயும் visit பண்ணி நாங்கள் மேப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். With scale அவங்கள வந்து onboard பண்ணிடுவோம். So you are confident that the current process of physical monitoring either with Excel sheets or whatever உங்களோட current way of workingல you feel you will be able to track the So we have adopted tech for that as well. So we have a software in place to take care of. So you have a software that's yes sir. And that is scalable. Yes sir, absolutely. And even to other geographies? Yes sir. Yes. Sir, in a country like India, we are blessed to have artisan. Talents king a பிரச்சனை இல்ல. இல்ல நான் கேட்டது வந்து more on your controls and processes. Yes sir. Tech everything is in place. So that's the first part. Second part, you say that you will bring in more artisans கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து pipeline of design and the productsக்கு வந்து both from the material and the artisans ஓட side, and third more importantly உங்களோட the learning pedagogy ஓட the design aspects. இதுக்கு வந்து what is your team? Absolutely sir. So இப்போ ஆர்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வசந்த் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த 46 ப்ராடக்ட்ஸ் ப்ரோட்டோடைப் எங்ககிட்ட ரெடியாக இருக்குது, which also investigates into other materials. ஸோ எந்த மெட்டீரியலுக்கு எந்த ஆர்டிசன்ஸ் எந்த டாய் கிளஸ்டர் வந்து ஒர்க் ஆவாங்கன்ற மேப்பிங் நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ with the scale and with the funds we'll be able to bring them on board. So that's with respect to incubating artisans. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து we take 2 approaches. First வந்து அந்த குழந்தைக்கு அந்த வயசில் அந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட் தேவைப்படுங்கிறத நாங்கள் மாண்டசரி ஆஸ்பெக்டில் அனலைஸ் பண்ணி we come up with the designs. Next வந்து நாங்கள் we talk to customers. Inside out, there is outside in approach as well. இந்த ப்ராடக்ட் இங்கே பார்க்குறீங்கல்ல, that is a customer ஒரு வயசான தாத்தா ட்ரெடிஷ்னல் புஷ் வேகன். Till today it's the best seller for us. ஒரு தாத்தா பாட்டி எங்கள் ஆஃபீஸில் வந்து வரைஞ்சி கொடுத்த ப்ராடக்ட் அது. அவங்க காலத்தில் அது நடவண்டியாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ தட்ஸ் அன் அவுட் சைட் இன் அப்ரோச். இன்றைக்கு வரைக்கும் கஸ்டமர் எங்களுக்கு கொடுத்த ஐடியா ப்ராடக்ட்ஸ் இஸ் டூயிங் ரியலி வெல் ஃபார் அஸ். உங்கள் காம்படிட்டர்ஸ் யார் மீட் பண்ணுவீங்க ஆன் வுடன் டாய்ஸ் as well as நான் வுடன் கேட்டகரி? ஸோ
So there is emerging. We got ourselves exposed to Shark Tank India. 2020 la pathina it was only one brand. Today 20 such small brands comes. See, we strongly believe that brand with a purpose is here to stay. At the pace brands are opening up, the same brands are closing down as well. You would have seen in other categories as well. When it comes to the other aspect of it, in terms of when we are taking an approach of Montessori, since it's a proven approach, one of the fastest growing education system in the world, the trust factor is better when it comes to a concept wise. They are seeing the purpose, it's just not the product. That's why I said content, community, and then commerce. So we started a community before launching our products. In fact, Vanda, this is a new category creation if you look at it. Montessori products, Montessori-based products and furniture is a new category creation. In fact, Ariro is the first brand to launch neem wood products across the globe. And you see sila products like the Spickler Triangle and Learning Tower. We launched in India for the first time. So we are a pioneer brand. Ariro is the first, every child's first toy in solringa. Cost enna? So our product ranges from 179 rupees, sir, the smaller products, the teethers category, and it goes up to 23,000. Right. So on that note, you previously said முன்னாடி சொல்லியிருந்தீங்க 75% gross margin உங்களுக்கு அப்படி சொல்கிறீங்க ஆர்டிசன்ஸ் கிட்டேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒன்று ஆர்டிசன்ஸ்க்கு கம்மியாக போகுது காசு, இல்லை கஸ்டமர் இஸ் பேயிங் ஹை, விச் இஸ் ட்ரூ? It's a premium brand. We are catering to middle class and going up to upper class. Yes. It's a premium brand. In terms of artisans, in fact, we are 30% higher when it comes to the artisans cost. There we don't compromise it. It is we would say the positioning of a brand matters most. So it gives that cushion, the 75% gross margins in the smaller product, it gives us a cushion for marketing. It needs to, this is a category creation. You need to spend a lot of money on marketing to have that adoption happen. When we started in 2020, 500 people தான் வந்து monthly நாங்கள் வந்து acquire பண்ணிட்டு இருந்தோம். Today 2,800 people நாங்கள் acquire பண்ணுறோம். So that brand grow ஆக middle class adoption is all happening. அதுக்கு marketing, it's a continuous exercise. It's a new category creation. Westல பார்த்தீங்கன்னா 40% plus is a wooden toy in terms of US, etc. Whatever happens there, it takes 5 years to 10 years lag for us to catch up. And large families are becoming more nuclear families, and parents are aware of the ill effects of cell phones. So screen time வந்து அவங்க பெரும்பாலும் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்காக அவங்க ஒரு ஹெல்தி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்காங்க, where they don't want to spend much time engaging the child, but the child should be engaged purposefully. And that's exactly what our products do as well. அந்த என்கேஜ்மெண்ட் மாடலில் இப்போ ஒரு குழந்தை போய் வாய் வைக்கிறது அதெல்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க? வாட் கோட்டிங் டு யூஸ்? So all our paints are absolutely child safe, sir. In fact, the smaller products, இந்த மாதிரி products வந்து it's all vegetable or naturally derived paint sources மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பெரிய ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட்ஸ் கூட child safe certified paints. ஸோ அவங்க வாய் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. It's absolutely safe. Can you come? Can I take the samples there and show it to you guys? Please. Yeah. So these are the vegetable dyes we use. This is a stacker. இது எந்த வயசுக்கு இது? இது வந்து 3 months, 4 months plus. இது wood or plastic? Yes, sir, wood. It's completely wood. என்ன wood இது? இது வந்து ஆலை மரம்னு சொல்லிட்டு ஒரு wood. Yeah, that is good for lacquering. So lacquered எல்லாமே For வந்து 4 months old. Tummy time. என்ன wood இருக்கும்? அதெல்லாம் கூட அதே wood தானே? This is a pine wood. This is a rubber wood, sorry. Rubber wood. இது என்ன wood? This one? This is a wigwam ply, sir. Okay. This is made in India or rubber? It's all made in India. All made in Yes, India. sir. Okay. So in fact, this is one of the key products of ours. It's selling well in the preschool environment also. Anybody wants to try it, you're free to. It can hold up to 250 kilos. Yeah. ரெண்டு கார்னரா இல்ல? Yeah, 2 corners. You just have to play. Yes. Yeah. So this shows how strong is a product. It's used even in the preschool environment. It can hold up to 250 kilos. Yes. ஸோ உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ மரங்கள் வெட்டப்படுது? சார், ஹியூமன் பீயிங் மாதிரி மரங்களுக்கும் வயசு இருக்குது சார். இப்போ நம்ம தாத்தா நல்லவர்னு நம்ம வீட்லேயே வச்சிருக்க முடியாதுல்ல, அவங்களுக்கும் 100 வயசுக்கு மேலே. அப்படி இல்லை, பட் இங்கே வந்து இவ்வளோ பெரிய வுட் பேஸ்ட், அதுவும் இந்த மாதிரி நீம் மாதிரி ட்ரீக்கு
என்ன மாதிரி சோர்ஸ் பண்றீங்க? ரெஸ்பான்சிபிள் Yes, சோர்சிங் sir. FSC certified. பண்றீங்களா? Yes, sir. Yes, sir. It's all FSC certified wood. வாட் இஸ் எஃப்எஸ்சி? எங்களுக்கு தெரியும். ஃபாரஸ்ட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன். இது வந்து இப்போ பீச்வுட் வந்து ஜெர்மன்லேருந்து வருது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு. வித்தவுட் எஃப்எஸ்சி சர்டிஃபிகேஷன் இட் கான் பி இம்போர்ட்டட். ஈவன் த ரீட்டைலர்ஸ் இல்ல டுடே. வாட் டஸ் இட் மீன்? நீங்க உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. வாட் டஸ் இட் மீன்? ஸோ ஒரு லைஃப் டைம் ஆஃப் த வுட் ஒன்று வந்து எவ்ரி ட்ரீ ஹேஸ் அ லைஃப் டைம், அவங்களுக்கு ஏஜ் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த டைமில் அதை கட் பண்ணலன்னா தான் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்லாம் நடக்குது. ஸோ தட்ஸ் வை with that permissions they cut only the seasoned wood can be used for making these materials. We can't நினச்சும் போது நம்ம ட்ரீயை கட் பண்ணி நம்மளால இந்த ரெண்டு கொஸ்டின் இதில். குட் பாயிண்ட். ஸோ ரெண்டு கொஸ்டின். ஒன்று, அதை கட் பண்ணுறது அந்த வுட்டை தான் கட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், without FSC certification we can't even procure this wood. So traceability இருக்கு. Traceability இருக்கு. Traceability we is have there. the So vendors certification whom we are procuring from, they have the certificate. And people who go and actually do the job, they need to have the certificate. So it's like a loop, like everything is interconnected. அப்போ நீங்கள் ஆர்டிசன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பணம் கொடுக்குறீங்களா? Yes, sir. Yes, yes. நாங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்குறோம். அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட் மட்டும் தான் எங்களுக்கு லெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் செலெக்ஷன்ல இருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் டீம் தான் பண்ணுறாங்க. ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஃபேம், ஒரு நம்பிக்கையான ஒரு ஃபேமாக நீங்கள் வந்து குழந்தைங்க நாளைக்கு கொண்டு வரீங்க, எல்லாம் ஓகே. பட் ஒவ்வொரு மரம் வெட்டப்படுதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க? திருப்பி இன்னொரு மரம் நடுறீங்களா, இல்லை 10 மரம் நடுறீங்களா? மரம் நம்ம வெட்டி இந்த பர்பஸ்க்காக நாங்கள் வெட்டுறதில்ல. விச் இஸ் எஃப்எஸ்சி சர்டிஃபைட் வுட் விச் இஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட்டை தான் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி நாங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த பர்பஸ்க்காக வி கான் கோ கட் த ட்ரீ எக்ஸெட்ரா. அண்ட் ஜஸ்ட் டு ஆன்சர் யூர் கொஸ்டின், இன் இந்தியா கூட FSC certification அவ்வளோ பெரிய மேண்டேட் இல்லை. யூ வில் பி நோயிங். பட் வி ஆர் செல்லிங் இன் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் என்ன FSC இல்லாமல் உள்ளே என்டர் ஆக முடியாது. யூ மஸ்ட் பி நோயிங் people who are into export businesses. So we are selling in Qatar, UAE, Australia and New Zealand. Without FSC certificate, we can't use that wood. We don't use that wood. So No, but எங்களோட the ஸ்கேல் question is, are you taking any effort to plant more trees? Yes. That's the question. So with each and every order, we have initiated sending the native seed balls. From last year, we have started this. Over 50,000 seed balls இது வரைக்கும் நாங்கள் dispatch பண்ணியிருக்கோம். Since we are in the closely knitted community with our customers, we encourage them to grow into a tree where we give them happy coins for that. That is a thing we have initiated now. So in terms of that initiative, so some of the expertise also given a better idea for us to have a tracking system in place. Yeah. So that the loop is closed, etc. So we're working on that. It's in the nascent stage. We have taken that initiative last financial year. Since you emphasize a lot on the artisans, are you giving any portion of the profit to them or for their family or a trust, something for the kids' education or empowerment or development of theirs? And second, are you also going to look at giving some ESOPs for these kind of foundations and others you're working with, or the community that you're working with? Are you going to put them in the ESOPs? Sir, firstly, their skills were not utilized when the Chinese toys invasion was there. Their talents was not utilized to the optimum. நான் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கேன், சாரி. ஆமா, கொஞ்சம் தமிழ்ல பேசலாம். அவங்களோட கம்ப்ளீட்டான அவங்களோட ஸ்கில்லை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணலை. ஏன்னா சைனீஸ் டாய்ஸ் இன்வேஷன்னால அவங்களோட வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகுது. இப்போதைக்கு நாங்கள் இங்கே அவங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்ணுறோம். இன்னும் நாங்கள் ஸ்கேல் ஆகும்போது டெஃபினெட்லி நீங்கள் சொல்கிற மாதிரி ESOPs, insurance, everything is in the cards. Definitely when we scale, we'll make sure that 360 degrees they are taken care of. I think starts on the point if you follow through, there are fair trade certifications that you're having, you're paying fair wages, you're paying them in time, and you're supporting them. There are label. Yes. So like you said, you have for raw materials, Foreign Stewardship Council. So artisans, you could get a certification label that it's made by artisans registered with some registry. Adhe madri, in the mari, like if you get some of these things Sure. certified, are they all on your product? In the labels la irukka? Packaging la irukku. Packaging la irukku. Okay. But fair trade certification, I'll take it as a. That's a point he mentioned. Sure. I'll take it as a point and we will incorporate it. Which means we have to be ensured that like when we fund startups, they shouldn't again become extractive from the ecosystem. We should support. Sure. Like we are taking the effort of reaching out to startup ecosystem. இப்போ நீங்கள் வந்துட்டு டவுன் த லைன் திரும்ப எக்ஸ்ட்ராக்டிவாக P&L-க்காக அவங்களையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண, தென் யூ ஆர் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கரண்ட் சைனா பிஸ்னஸ். அதை கொஞ்சம் ப்ளீஸ் டேக். நீங்கள் பிராண்ட் கிரியேட் பண்ணோன்னா
Every brand has a standardized process with a strict quality control. நீங்கள் ப்ரோசஸில் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண முடியுமா? பிகாஸ் நீங்கள் ஆர்டிசன்ஸ் வச்சு பண்ணுறீங்க, இட்ஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அண்ட் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? Okay, the QC process, we have a three-step QC process. When every 30 person who has a community head, and we have a QC in charge in place. So manufacturing facility la or QC process nadandirudhu. Then it comes here. We have a full-fledged QC center in Chennai, the collection center. Anga vandu the entire QC process is done. The second step, because we are sensitive period of child nanga deal pandranala, we have this 3 steps QC process. And before packaging that goods to last mile shipment பண்றதுக்கு முன்னாடி ஒரு QC பண்ணிட்டு தான் we ship the product. So in fact எங்களுக்கு return rate has 3% comparative to industry standards of 13%. Oh. And rejection rates? Return rate Rejection from rates. consumers. Rejection rates in QC? QC goes up to initially it was around 14 to 15%. Today we have standardized around 6% maximum. அது நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவீங்களா, அது உங்கள் ப்ராஃபிட்டில் லெஸ் ஆயிருமா? இப்போ வந்து முன்னாடி since it's made and laborious, now since we are addressing that gap and it is coming into single digit, it's going better on better. There is the other market which has popped out is the pet toys. So on the QC rejected இப்போ the pet toys சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கிறோம். But later that is also big market which is coming up. உங்கள் எல்டிவி எவ்வளோ? வேறு 73,000 கோல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இத்தனை 2 years and 3 months 73,000 is a gold standard space. அண்ட் அக்விஷன் காஸ்ட் இப்போதைக்கு 350 rupees. Last 8 months consecutive average அவுட் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் ரெவன்யூ பற்றி சொல்லுங்கள். So we are standing 70 to 75 lakhs month MRR. கிராஸ் அண்ட் நெட்டா? Which is a net revenue. நீங்கள் ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 40 lakhs பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு 1.3 crores ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக இந்த பணம் எங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லையா, இல்லை ஒன்லி மார்க்கெட்டிங்லையா, இல்லை பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் மேட் பை ஆர்டிசான்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்லையா? ப்ரிடாமினண்ட்டாக இதில் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ இருக்கும், மார்க்கெட்டிங் எவ்வளோவா இருக்கும், அண்ட் how much would have been a burn funding types? So initially we were burning around monthly பார்த்தீங்கன்னா 10 to 15 lakhs. இன்னைக்கு வந்து அது 3 lakhs-ஆக குறைச்சிருக்கோம். When we touch an 84 lakh revenue, we are seeing a break even. மெயினாக பேர்னுக்கான ஃபண்ட்ஸை தான் நாங்கள் வந்து 70 lakh run rate, your burn is 3 lakhs. 3 lakhs. Okay. So 84 lakhs we are breaking even. Hopefully next quarter we should break even. 84 lakhs. So apart from money, in the journey of scale, which are the 3 key bottlenecks for you? Retail for us D2C comes very well. Retail is a different animal altogether. So one of the things we are here also to see if there is a retail, offline retail I'm talking about. அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்வெஸ்டர்ஸ் வரும்போது எங்களால் பார்ட்னர்ஷிப் வேர் ரீட்டைல் we are still have to figure it out how to இது எங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இல்லை. அது ஒரு பாட்டில் நெக். ரெண்டாவது பாட்டில் நெக் பார்த்தீங்கன்னா probably capital illama veru I think the channelization. Capital is a big bottleneck actually speaking, because for our expansion plans and everything, even to do the marketing the way it has to be properly done, we don't have the funds yet. The perception value of this product is easily guessable as a common man. இந்த டாய் என்ன ஒரு 50 ரூபா இருக்குமா, 100 ரூபா இருக்குமா, உடன் இருக்குமா, அப்படி தான். இப்போ சைனீஸ் டாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு நாவல்ட்டி எலிமெண்ட் இருக்குது, ஒரு கலர் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஒரு சவுண்டு இருக்குது, ஒரு லைட் இருக்குது. ஸோ ஒரு நாவல்ட்டி எலிமெண்ட் இருக்கிறதுனால என்னால் பர்சீவ்டு வேல்யூ இஸ் ஹையர் Which toy? in a normal Chinese toys. Chinese toys. Okay. Whereas in a wooden toy, it look like very plain vanilla. Okay. இதை பார்க்கும்போதே இது 300 ரூபா தான் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் 1500 ரூபா சொல்கிறீங்கன்னா how will you tackle my perception? So firstly, சேஃப்டி sir, ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லுவீங்களா? Yeah, so அந்த பெர்செப்ஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனீஸ் டாய்ஸே பெரும்பாலும் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏஜ் குரூப்க்கு அவங்க அட்ரஸ் பண்ணல. இந்த கலர்ஃபுல் டாய்ஸாக இருக்கட்டும், இந்த ஃப்ளாஷி டாய்ஸ், பேட்டரி டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3+ தான். எதுவுமே 0 to 3க்கு ஃபோக்கஸ் இல்லை. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இது நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எஜுகேஷன் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். தட்ஸ் வை வி டுக் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டு தான் இன்ஃபேக்ட் வி டெவலப் மோர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இனிஷியலாக ரேட்டில்ஸ் தீதர்ஸ் வந்து நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஷாப்பில் லான்ச் பண்ணிவிட்டு வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் எங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இதோட வேல்யூ புரியுதான்னு. அண்ட் இன்ஃபேக்ட் மில்லினியல் பேரண்ட்ஸ் ஆர் மோர் அவேர்
அவங்க வந்து அந்த குழந்தை கையில் என்ன கொடுக்குறோங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜங்கையோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸையோ கொடுக்க வேணாம். பிகாஸ் அதோட இல் எஃபெக்ட்ஸ் என்னென்னு அவங்களுக்கு வெரி வெல் எஜுகேட்டட் பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களும் they are educating themselves simultaneously and we are also from our end educating the customers. இப்போ இது பார்க்க ஒரு சிம்பிள் டாயாக இருக்குது, பட் இதோட பெனிஃபிட்ஸ் அந்த குழந்தை விளையாடும் போது அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன அந்த குழந்தைக்கு கிடைக்குதுங்கிறத வந்து எங்கள் இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியில் ஆரம்பித்து எங்கள் ப்ராடக்ட் பேஜ் வரைக்கும் நாங்கள் அதை கொண்டு போகிறோம். ஸோ இட்ஸ் லைக் அ கம்யூனிட்டி வேர் வி ஹேண்ட் ஹோல்ட் தெம் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ராடக்ட்ஸ் பட் ஆல்சோ அபவுட் எஜுகேஷன் ஆன் பேரண்டிங். ஸோ பேரண்டிங் வச்சு நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி அவங்களுக்கு இன்வேரியபிளி வி ஆர் எஜுகேட்டிங் them about the products. Currently, how many number of products are there? 88 active live. SKUs. We have created over 100. So 80% of your sales come from how many products? 23 SKUs. That is category wise எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 category, but SKU wise எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 SKUs. Just to add on one more point, sir, அந்த எதுக்கு எங்கள் customers எங்களை வாங்குறாங்கன்னா safety and security concern. Today millennial parents... Perception storytelling. Yes. Today they are buying, actually they are paying. So which means they see some value. Yes, sir. But நீங்க இந்த ஸ்டேஜில் okay. But நீங்க சொல்ல மாதிரி 1000 crores and so many things when you grow, the perception is something you have to continuously crack. Right? அதுக்கு what is the story behind it? I think for each age group there is a milestone, there is a requirement, sir. So இப்போ நாங்கள் சொல்கிற இந்த ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஃபார் 0 to 3 years. இந்த குழந்தையோட மைல்ஸ்டோன்ஸ் இவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு நாங்கள் சொல்கிறோம். when we are expanding 3 to 6க்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்போ ப்ராடக்ட்ஸே வந்து இட் பி வெரி டிஃப்ரெண்ட். இந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு நாங்கள் அந்த ஏஜ் குரூப் அட்ரஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 6+ குழந்தைங்களுக்கும் இட் வில் பி அ வெரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஏன்னா வுட்ன்ற ஒரு மெட்டீரியல் வந்து 6 வயசுக்கு மேலே அந்த குழந்தைக்கு வந்து அது இட்ஸ் நாட் அன் அப்பீலிங் மெட்டீரியல். ஸோ தட் வில் பி அ டிஃப்ரெண்ட் கேம். So that as we develop based on the age group and milestones, the products will also be changing. முதல்ல ரெவென்யூக்கு வருவோம். உங்களோட போன வருஷம் FY24 we closed it around 3.3 crores. Okay. In the வருஷம் we should be doing 6.5. 6.5, okay. Yeah, 6.5 we should close it. Okay, but நீங்க Zepto வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா 40 ல இருந்து 50 லட்சம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. Christmas we should see the game also, right? It's Christmas, so we got this. So we need to wait one more month and see how is it actually playing out. இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? FY25 4.8 4.8 பண்ணிருக்கீங்க. உங்களோட பேங்க்ல காசு எவ்வளவு இருக்கு? என்ன சார் இப்படி? So that's what I told somebody asked question that runway பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது because 84 lakhsல we are breaking even. This capital is purely for growth. Next quarter we are expecting a break even happen. It's not a question of runway. It's a question of growth. That's why we are here. The shareholding pattern எப்படி இருக்கு? Who owns how much percentage? Between me and Nisha we are holding 86% currently. Equal? Yes. 1 or 2% here and there இருக்கும். But promoter agreements கரெக்ட்டா இருக்கா? Founders agreement? yes. Yes. அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க சார். அவங்க தெளிவா இருக்காங்க. நாங்க ஃபண்ட்ஸ் போடுறோம். I mean apart from praying for the business, we have to also be sure that you have a proper harmony. How do you assure us? சார் இப்போ எக்ஸிபிட் பண்ண முடியாது. ஹார்மனி தான் கேட்டேன், அஃபெக்ஷன் கேட்கல. So we have very clarity over our roles, sir. So he takes care of the business side, I take care of the product side. So products, ideation, content creation, everything is my game. The rest is his. So we are very clear about the boss in the office and that's obviously him. No, that's fine, but what நாங்க என்ன கேட்க வரோம் அப்படின்னா, ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிரேட், நீங்கள் 2 பேரும் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கீங்க, ஃபவுண்டர்ஸ் அக்ரிமெண்ட் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ தட் இஸ் ஃபைன். பட் என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். சாரி டு சே திஸ், பட் தட் இஸ் பிஸ்னஸ், ரைட்? அந்த மாதிரி இருக்கும்போது பிஸ்னஸ் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு கணவன் மனைவியாக அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்களா? ஸோ தட் நாளைக்கு உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அதுக்கு எதாவது அக்ரிமெண்ட் இருக்கா? So I think we've already spoken about all this. Agreement illa, but we are very clear that Ariro is a separate entity which was born out of our passion. So even if we were not married to each other and if we had our similar things landing in the same page, we would have started Ariro. So Ariro பொறுத்த வரைக்கும் we are purely founders. Our personal life doesn't interfere in this. The same way Ariro is not interfering with our personal life as well. Sir, so we very clear about that. என்ன நடக்கலாம் இல்ல சார்? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. எனி co-foundersக்கு இல்ல அது கரெக்ட் தான். co-founders agreementல இருக்கும். Agreement we have. Co-founder husband and wife agreement illa. Co-founder agreement is there. Some issues within the family which how you going to comes resolve into the business.
If any issues, how you are going to resolve it? Who, because if See, the two final- co-founders fight, Final call will be taken by him. So that's the agreement that we have. He's the CEO anyways. So that's the internal thing that CEO we have, in the which is business, also on CEO the in the paper. house. That's the இல்லை demarcation. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனியில் ஐம் நாட் சேயிங் இது எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு அர்த்தம் சொல்லலை. இதே மாதிரி தான் நடந்தது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வி இன்வெஸ்டட், ஃபவுண்டர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஒரு ஒரு காரணத்தினால அவங்க பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச போது என்னாச்சு, யாருன்னு சொல்ல வரல, கணவனா மனைவியான்னு சொல்ல வரல, ஒருத்தர் இன்னொருத்தங்கிட்ட வந்து கோர்ட்டில் கேஸாக போய் ஓகே ரைட்டு எனக்கு காசே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட ஷேர் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அப்போ பிஸ்னஸ் படுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை பாதுகாக்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இதை வந்து போஸ்ட் நப்ஷியல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இருக்கா, அப்படி இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனா நாங்கள் வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட், எங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு தயாரா? That's okay. Yes, sir, absolutely. We are very clear about our relationship and Ariro's relationship, so that shouldn't be a problem at all. You raised March 23, 80 lakhs at 12 crore. Yes. So 23 was how much? 3.3, 24. 23 was ஷுட் பி லெஸ் தேன் தட் இல்லைங்களா? 2 crores. 1.5 ஒன் அண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. 1.5 தான். 23, yeah, around 2.8. Around 2 crores, what? 2.8 crores. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லல வந்து இன்னும் மோர் கொஸ்டின்ஸ் தாங்க வருது ஆன்சர்ஸோட. அப்போ FY23 2.8 crores பண்ணியிருக்கீங்க அப்படின்னா FY24 3.3. ஸோ 50 லட்சம் தான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்களா? So, yes. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து 3.3 6.5 பண்ண முடியும்? அகைன் 4.8 பண்ணியிருக்கீங்க. ஸோ 4.8 to 6.5ன்றது இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி கிட்ட நீங்கள் பண்ணணும் அடுத்த ஒரு 3 மாசத்துல. ஸோ அகைன் அந்த கொஸ்டின்ஸ், அந்த நம்பர்ஸ் கொஸ்டின்ஸ் வருது. What is the magic this year from 3.3 to 6.5? So that is, we forayed into international markets. We have a 3 lakh USD contract from Australia, Qatar and USD. That was a jump. And பட் அது புக் டு ரெவன்யூ தானேங்க, இட் இஸ் நாட் ரியலைஸ்ட் ரெவன்யூ இல்லைங்களா? இந்த 3 லட்ச ரூபாய், 3 லட்சம் யூஎஸ் டாலர், கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் உங்கள் பேங்க்கில் வந்துருச்சா? இப்போ if 25% is already kicked in. 25% தான் வந்திருக்கு. So every 4 months that 25%. கரெக்ட்டுங்க. உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, அது வந்து ஆர்டர் புக் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணி முடிச்சு அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் ஷிப்மெண்ட் இந்த 4.8 சொல்கிறது without that. கரெக்ட்டுங்க, கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணி ஏர் கார்கோ போகிறீங்களா இல்லை வந்து ஷிப்மெண்ட்டில் போடுறீங்களா? ஷிப் பண்ணால் 23 நாள் பேர் மினிமம் இல்லைங்களா? ரைட். ஸோ நீங்கள் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகி வரதுக்கு உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் டேஸ்லாம் பண்ணி இன்னும் 30 நாளாக 60 days கிரெடிட் லிமிட்டா? It's a cash and carry model. That's what I wanted to explain my contract. It's 1 lakh USD per annum ஒரு distributor தரணும். Like for any international market, to maintain that exclusivity, minimum of 1 lakh USD is the business they have to give. 3 lakh USD is common. This contract started right from March. UAE மார்ச் ஸ்டார்ட் ஆச்சு, ஜூனில் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில். ஸோ ஃபஸ்ட்டு 20 feet கண்டெய்னர்ஸ் அனுப்புவோம். அதுக்கு வந்து 25 lakhs ரெவன்யூ ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஸோ புக் ரெவன்யூவில் தான் அந்த 4.58 சொல்கிறேன். இப்போ செகண்டரி ஆர்டர்ஸ் இஸ் கம்மிங் இன் ஃப்ரம் திஸ் மந்த். ஒரு நிமிஷம், சாரி. புக்டுக்கும் ரியலைஸ்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. புக்டுனா பர்ச்சேஸ் ஆர்டர், ரியலைஸ்ட்னா பேங்க் பேங்க்ல கேஷ் வந்துருச்சு. then it is not booked. No, that's realized. Okay. So realized இன்னைக்கு தேதியில இன்னை வரைக்கும் 4.8 crores. ஸோ 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் பேங்க்ல வந்துருச்சு இந்த வருஷம். ஓகே, காட் இட். ஓகே, இப்போ எவ்வளவு புக் பண்ணிருக்கீங்க இந்த வருஷத்துக்கு? அடுத்த 3 monthsக்கு அடுத்த 3 monthsக்கு I have that we are expecting, hopefully everything goes well na, I should get another 1.5 lakhs orders from international orders. I'm telling, without Zepto, whatever it is. If it is going to be repeating, இல்ல நீங்க வந்து சேல்ஸ் பைப்லைன் சொல்றீங்க, நான் சேல்ஸ் பைப்லைன் கேக்கல. நான் confirmed அப்போ எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, it's confirmed. Yes, I've got my contracts in place. Okay, good, super. And 42 lakhs orders whichever I'm saying about Zepto, I have to fulfill. We've got the PO already. in place. அந்த 4.8 crores இன்னும் நான் அதையும் அக்கவுண்ட் பண்ணல. Okay. அது மந்த் வீக்லி எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் ஆர்டர் வருதாங்க. Okay. And this 6.5 crores is actually a number which I'm conservatively telling you. I will be touching 7 crores. Zepto 40 lakhs is per month? Per month. Weekly 10 lakhs. So you are 60% of the revenues from Zepto? Currently, sir. That's just began. நீங்கள் அதில் 40% அவங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் gross margin 75%. நீங்கள் அதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா யூனிட் எக்கனாமிக்ஸ் மாடல்? Unit economics profitable. Only those products we have taken. That's why I said we did a separate curation for Zeptos. இன்னைக்கு தேதியில வந்து நீங்க வந்து மேஜரா கம்யூனிட்டி பேஸ் பண்றீங்க.
மார்க்கெட்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கரெக்டாக? சேல்ஸ் கிடையாது. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. பட் நாளை தேதியில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் போகணுனாலோ இல்லை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணால் நீங்கள் சொன்னது தான் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டிங் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, சேல்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. அப்போது இந்த 84 lakhs பிரேக் இவன் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அட் ஆல். லெட்ஸ் ஃபேஸ் இட், ரைட்டுங்களா? ஸோ அப்போது நான் என்ன கேட்குறேன், உங்களோட ஃபோர்காஸ்ட் படி நீங்கள் ஒரு 10 சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆள் சேர்க்கணும், இல்லை வந்து மாதம் 2 லட்ச ரூபா இல்லை 3 லட்ச ரூபாய் இன்ஸ்டாகிராம்லையோ எதுலையோ நீங்கள் போட்டு ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. ரீட்டெயிலில் ஆஃப்லைனில் விட்டுருங்க தனி. அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபோர்காஸ்ட் என்ன, எப்போ பிரேக் ஈவன் பண்ண ட்ரை அப்படின்னு யோசிப்பீங்க? So with currently we don't have a plan to go offline. Current idilla offline we are not going, we are not இன்னைக்கு இதில் online la for this BD business development person we are also talking about is the incentive based structures only. The basic salaries will be very normal, it's very negligible, which will not hurt our pockets anyway. It is an incentive driven business, so nothing to do with that capex, I mean sorry, the working capital which is operations efficiency தான் நம்ம வந்து இது பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை அவர் சொல்கிறது பிரேக் பண்ணுறதுக்கு what is your monthly expenses right now? Right now it's 11 lakhs. 11 lakhs. So according to him, what he's asking is, if you're going to do all these activities, how much is this going to increase per month? So we are looking at 15 lakhs. 15 lakhs. So you're going to have an increase of 4 lakhs. 4 lakhs. So will that still be able to break even in the numbers you're achieving? Yes, sir. So basically our projections are for touching a 2 crore monthly revenue. Our team is already set, except for this one recruit that will be taking in for sales representative. Everything else is in place. Our production scale, everything will be able to take care of it. So there won't be any additional OPEX on it. Only OPEX will be the bigger இல்லை எனக்கு ஒன்றே புரியல, இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா இவ்வளோ உங்களால் பண்ண முடியுது, ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ்னா ஒரே ஒரு சேல்ஸ் பர்சன் வச்சு இந்த கம்யூனிட்டி வச்சு உங்களால் ஒரு மந்த்லி 2 crores டர்ன் ஓவர் பண்ண முடியும்னா அதையே மந்த்லி 10 கோடி ஆக்க முடியாது? ஏன் 5 சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆக்க முடியாது? Why are you dreaming small when you want to hit 1,000 crores? Absolutely, sir. We have a projection for this 1,000 crores in Gradhan. It's not something that we are aspiring in our minds. We have a roadmap. 1,000 crore எப்போ இருக்குல்ல? 1,000 crore எப்போ இருக்குல்ல? 2030, sir. 2030. 2030. Yeah. எத்தனை வருஷம் சொல்றீங்க இன்னும்? Another 6 years. Why so much? அதான் நான் கேட்குறேன், உங்களால் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க, 44 கோடி இருக்குன்னு சொல்கிறீங்க, 88 SKU இருக்குன்னு சொல்கிறீங்க, 23 ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க, ஒரே ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் வச்சு உங்களால் 2 கோடி பர் மந்த் ஒரு கொண்டு வர முடியும்னு சொல்கிறீங்க. Why should it be 2030? Why not 2028? Capital, sir. அதான் We நான் again need the கேட்குறேன். capital. If you're giving us the capital, probably we'll be able to track So, it. For me, to the answer your question question, comes. this explosive adoption is happening year on year, which way I'm telling you. 2027 is actually we are seeing that massive adoption starts. That's why we are focusing on Indian market, which is under our control, focusing on the channels we are already in. ஒரு அப்சர்வேஷன் சொல்லலாமா? ஐ திங்க் யூ ரீலுக் த நம்பர்ஸ். உங்களால் இன்னும் பண்ண முடியும். ஏன்னா 75% கிராஸ் மார்ஜின் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? ஓகே, 4 லட்ச ரூபா தான் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 crores பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. மந்த்லி 15 லட்சம் சொல்கிறீங்க, மந்த்லி 22 கோடின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்பர்ஸ் டோன்ட் மேட்ச். ஸோ லுக் அட் இட், இஃப் யூ கேன் ஆக்சலரேட் இட். Definitely. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கம்யூனிட்டி பில்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆஃப்லைன்லாம் பற்றி பேசவே இல்லை. ஸோ ஐ திங்க் யூ மே வாண்ட். So as of now, for our performance marketing, if you say, like we are getting a ROAS of 6 to 7 for every 1 rupee we spend, we are earning 6 to 7 rupees. So when we have the capital, we'll be able to hyperscale So the growth that's where the over there. question comes. As you said, when I did neem, there are 5 startups which are big. Sorry, sir? There are 5 startups who are big in the same space, and you are among, I can see your name most of the places. So that is good in India. Yes. Like how you was mentioning, for me the question is, your valuation is high, but your ask is very low. Because I don't think in 50 lakhs you will be able to achieve what you're trying to achieve. No, we have already prior commitments from the other investors. This is our pre-series A round. We are raising a 6 crore round, whereas we have commitments of 5.5 crores. We've already closed it. SHA, SSA, everything is closed. Okay. So this is in a form of a DOA. We have it that bite of that 50 lakhs to be taken in as a form. So of in the same So when 50 you want crores, to you work, we have can the do is- bite is 50 lakhs that's available. Yes. ஸோ எஸ் வசந்த் அண்ட் நிஷா உடைய இன்ட்ரெஸ்டிங்கான பிச். அஃப்கோர்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எனக்குமே ரொம்ப புதுசாக தான் இருக்குது. நிறைய புது வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இட் வாஸ் குட். அண்ட் நீங்களும் விட்டு கொடுக்காம அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் டேக்கிள் பண்ணி உங்களுடைய பதில்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். ஸோ இப்போ வந்து ஃபைனல் நெகோசியேஷனுக்கான டைம். ஸோ உங்களுக்கான ஆஸ்க் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். So we are asking 25 crore valuation. We are raising around 6 crores. There are certain commitments which has come in. It's a pre-series A round.
ஸோ நீங்கள் கேட்குற அமௌண்ட் எவ்வளோ? 25 கோடி ரூபா வேல்யூவேஷன், 6 கோடி ரூபா எங்களோட ஆஸ்க். ஓகே. எப்படி 25 கோடிக்கு வந்தீங்க? 6 to 6.5 crores ஆன் அண்ட் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எங்களால் 6 crores 25 lakhsக்கு இந்த இயரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் இன்ட்டு 4x. ஒரு நான் டெக்னிக்கல் பிஸ்னஸ்க்கு 4x ஜஸ்டிஃபைபிளா? க்ரோத் இருக்குல்ல சார், லாஸ்ட் இயர்லேருந்து 3.3லேருந்து இந்த வருஷம் நாங்கள் 6.25க்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அடிஷ்னல் வென்யூஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். 3 lakh USD ஆஃப் கான்க்ரீட் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் அ ரிக்கரிங் இன் நேச்சர். Year 1 it's 1 lakh USD, பட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் இயர் இட்ஸ் மினிமம் 10% இன்க்ரீஸ் இஸ் வாட் இஸ் த அக்ரிமெண்ட். அது இல்லாமல் குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் we are already seeing the uptick. Just the month 1 40 lakhs sales இது பண்ணியிருக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் சர்க்கம்ஃபரன்சஸ் we have made a valuation as 25 crores. பட் இந்த 6.5 crores வந்து இந்த 3 லட்சம் USDயும் சேர்த்து? ஆமாம். ஓகே ஓகே. பட் ஈவன் தென் 25? I don't know what others think. Yes, investors. There are a few மற்ற இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் 6 கோடி ரேஸ் பண்ணுறீங்க, 25 crores, டைல்யூட்டிங் நியர்லி 25% நவ். ஸோ இந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே நீங்கள் ஃபவுண்டர்ஸ் வில் பி அட் மேபி 60%, 65%. இந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே இட் இஸ் எல்லா இன்வெஸ்டர்ஸ் இப்போ இருக்க கேப் டேபிளில் இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க டு டைல்யூட் தேர். இந்த ரவுண்டுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ ஓன் பண்ணுவாங்க, நீங்கள் எவ்வளோ ஓன் பண்ணுவீங்க? இந்த ரவுண்டுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் 63% ஓன் பண்ணுவோம். 63%, 24% டைல்யூஷன். 63% அட் a 6 crore கம்பெனி 1000 crore போகும்போது நீங்கள் எய்ம் பண்ணும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்? வெதர் ஆஸ் ஃபவுண்டர்ஸ் உங்கள்கிட்ட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, ஆர்வம் இருக்குமா கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு with 1% or 2%? That's a big question mark. எங்களோட ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா we are hitting profitability next quarter. நான் அது முன்னாடியே சொல்லியிருந்தேன். சார் சொல்கிறதுல வந்து ஒரு பாயிண்ட் என்னென்னா 63% தான் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் முதல்ல சார் சொன்ன மாதிரி வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பூல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க. ESOP வந்து 5% இந்த ரவுண்ட்ல எப்படி பார்த்தோம்? 10 5% எப்படி பார்த்தோம்? We'll be giving exits to the current investors, no, so they'll not be there when we are raising the next round. அப்படி கிடையாது. அது வந்து உங்களுக்கு செகண்டரி. இட் இஸ் நாட் உங்களுக்கு எக்ஸிட்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் அடுத்த ரவுண்டில் 20 கோடி நான் போட்டேன், உங்களோட 10 கோடி வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஐ எம் ஃபில்லிங் வித் 10 crores, கம்பெனிக்கு 10 கோடி தான் வருது. ஸோ இல்லைங்களா? ஸோ அதனால் அது கணக்கு வராது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோயிங் பேக் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பூல் பண்ணும்போது உங்களோட டைல்யூஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் 63% நீங்கள் சொல்கிறது ஐ டோன்ட் திங்க் யூ வில் ஸ்டே தேர். இந்த ரவுண்டில் சொல்கிறீங்களா? இந்த ரவுண்டு முடிச்சிட்ட போது இன்கமிங் இன்வெஸ்டர்ஸ் ஐடியலாக கேட்கணும் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பூல் கேட்கணும். பூல் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். 5% கிரியேட் பண்ணிட்டோம். 5% பத்தாதுங்க. பத்தாது. இப்போ அதுதான் சார் சொல்கிறது. அதுதான். ஏன்னா இப்போ இன்னைக்கு தேதியில் நீங்கள் 25% இன்னும் கொடுக்குறீங்க, கரெக்டுங்களா? 5% தான் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பூல் இருக்குது. அடுத்த ரவுண்ட் போகும்போது அதை வந்து இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 12% ஏற்றுற மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு இன்னும் டைல்யூஷன் இருக்கும். ஸோ எதுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த ரவுண்ட் அவசரப்பட்டு ரைஸ் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி டைம் எடுத்து பெரிய வேல்யூஷனை பண்ணுங்கள். உங்களுக்கு டைல்யூஷன் உங்களுக்கு ஒன்றும் நிற்காது. டெஃபினெட்லி. ஓகே, தேங்க்யூ சார். சார் உங்களுடைய எனக்கு திங்க் வேல்யூவேஷன் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஐ திங்க் இது போஸ்ட் மணி ப்ரீ மணி வேல்யூவேஷன், இது போஸ்ட் மணி வேல்யூவேஷன். போஸ்ட் மணி வேல்யூவேஷன் ஐ திங்க் நம்பர்ஸ் அவர் சொன்ன மாதிரி அந்த ESOPs எல்லாம் போனோமா உங்கள் ஷேர் ஹோல்டிங் கம்மியாக தான் இருக்கும். பட் ஐ திங்க் ஐ சி அ பொட்டென்ஷியல் இன் த பிராண்ட் பிகாஸ் கொஞ்சம் இமோஷனல் அட்டாச்ட் as well as lot of people are adopting. But I'll get back to you on this because I don't want to say I don't want to invest, but we will try to look at it. Thank you so much. Awesome, thank you. okay, so as of now you're not into it. As of now, not on the stage. Okay, cool. I have a couple of concerns because of the first being எனக்கு 2-3 பிரச்சனை இருக்குது இதில். ஸோ ஒன், யூ ஆர் டிபெண்ட் மோர் ஆன் ஜெப்டோ. 50 உங்கள் 50% உங்கள் ரெவென்யூ ஜெப்டோலேருந்து வருது. நாளைக்கு ஜெப்டோ டேர்ம்ஸை மாற்றிட்டானா யுவர் பிஸ்னஸ் வில் சேஞ்ச். செகண்ட், ஒரே ஒரு சின்ன இது 75% எங்கள் வெப்சைட்லேருந்து வருது. வி ஆர் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். இந்த மாதம் தான் ஜெப்டோக்கே போகிறோம்.
ஜஸ்ட் மேக்கிங் யூ கிளியர். நாங்கள் இந்த காலை டே ஒன்ல எடுத்துட்டோம், நாட் டு டிபெண்ட் ஆன் எனி சேனல்ஸ். 75% revenue till today it's from our website. அப்படின்னா இந்த மாதம் உங்கள் வெப்சைட் We have just opened up the channel. உங்கள் வெப்சைட்டில் ரெவன்யூஸ் ஹஸ் ட்ராப்ட். இல்லை இந்த மாதம் this is an additional revenue, sir. We've just opened up this channel. Okay. Second, high dilution, which is a big concern. Third, I see it's a too competitive space. There are too many Me Too products. And நான் இந்த செக்மெண்ட்டில் நான் 2-3 கம்பெனி பார்த்துருக்கேன். பட் மார்க்கெட் லீடர்ஷிப் நீட்டு யாருக்கும் கிடைக்கல, யாருமே இன்னும் 100 கோடி ரெவென்யூ வரல. ஸ்கேலபிலிட்டி இஸ் சேலஞ்ச் ஃபார் மீ. இந்த 3-4 ரீசனால் ஐ எம் அவுட் ஆஃப் திஸ். Sure, sir. ஓகே, சாரும் வந்து இந்த பிச்சில் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் லவ் தி ஐடியா. ஓகே, ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன், என் குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் அது தள்ளி வச்சா கூட எனக்கு என்ன அப்படின்னா, ஒன்று உங்களோட க்ரோத் பேட்டர்ன் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கணும். ஏன்னா 2023 வந்து 2.8, 2024 3.3, இப்போ 6.5 ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஜெப்டோ வந்து 75% உங்களோட ஆர்குமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். 75% உங்களோட ரெவென்யூ வந்து ஆன்லைனில் தான் சேவ் வருது, 25% வந்து ஜெப்டோ அண்ட் அதர் சேனல்ஸ் மூலிமா வருது. அப்படின்னு நம்ம கூட ஜெப்டோக்கு நீங்கள் 40% கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட ஓவரால் கிராஸ் மார்ஜினே கம்மியாகுது. அப்போ நெட் மார்ஜின் வந்து இட் வில் பி மச் மோர் மினிமல். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் அடுத்த குவார்ட்டர் ஆகும்னு சொல்கிறது வந்து எனக்கு இன்னும் வந்து சரியாக படலை. ஏன்னா உங்களோட சேல்ஸ் ஃபோர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட மார்க்கெட்டிங் காஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஸ்கியூஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட மார்ஜின் வில் ஷ்ரிங்க். தட் இஸ் நம்பர் 2. நம்பர் 3, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க வந்து இந்தியாவில் வந்து 90% வந்து சைனா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி, அது 2015 அவர் அதுக்கு முன்னே இப்போ வந்து கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருச்சு. ஓகே, ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி 90% இருந்தது, இப்போ 50%. பட் ஸ்டில் இன்னும் மார்க்கெட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இதனால் என்ன தெரிய வருதுன்னா, காம்படிஷன் ஜாஸ்தி வருது. ஸோ காம்படிஷன் ஜாஸ்தி வரும்போது உங்களுக்கு வந்து மார்ஜின் சேலஞ்ச் அண்ட் வந்து வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து குறைக்கப்படும். ஸோ அது வந்து 3வது. 4வது, நீங்கள் வந்து 179 ரூபாயிலேருந்து 23,000 ரூபாய் வரைக்கும் ப்ராடக்ட் சொல்கிறீங்க. ஸோ ஆனால் சார் கேட்கும்போது 88 ஸ்கியூவில் வந்து 23 ஸ்கியூ தான் வந்து மேஜராக காஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஸ்கியூஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். அது பண்ணுறதுக்கப்புறம் தான் நான் முடியும். ஸோ ஆன் ஆல் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் விஷ் யூ வெல், பட் இப்போதைக்கு ஐம் அவுட். But I'll contact you for the debt. ஓகே, பிரேம் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆன் பாயிண்ட் எல்லாம் வந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீராம் சார், யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ். ஸோ வி ஆர் இன். Thank you, sir. Thank you. Wow. Thank you. ஸோ என்னோட ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து டாய்ஸ் அந்த கேட்டகரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் இப்போது ஏர்லி ஸ்டார்ட், ஸோ அந்த கேட்டகரியை ஓன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி பாசிபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஃப்ரம் வாட் எவர் ப்ரெசன்டேஷன் அண்ட் வாட் எவர் செக்கிங் வி ஹவ் டன், பேக் செக்கிங், யூ அப்பியர் டு ஹேவ் உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ணக்கூடிய கேலிபரும் கமிட்மெண்ட்டும் கெப்பாசிட்டியும் தெரியுது. And உங்கள் presentation to us was excellent, and even the product portfolio was it was very happy for us. The demographics is another plus. And the young high spend பண்ணக்கூடிய familiesல there is a high spend for the children, so toysக்கு. So அதில் you come as an alternative. அந்த imported toysக்கும் electronic gadgets gizmos, half the children அவங்க வீட்டில் இருக்கிற ஐபேடும் ஃபோனை கொடுத்து விளையாட சொல்லிட்டு இருக்காங்க, சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நிலாச்சோறு வந்து இப்போ இதில் தான் போயிட்டுருக்கு. கதை சொல்கிறது பூரா இட்ஸ் தள்ளி போய்டும், குழந்தை ஓடி போயிடும். எப்படி பண்ணுவீங்க? இல்லை அதில் உட்காந்தா குழந்தை ஓடி போயிடும். இல்லை அவங்க மாண்டிசாரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். மாண்டிசாரி ட்ரைனிங்கில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், வாட் த டாய் டசன்ட் டூ ஃபார் யூ, யூ டூ வித் த டாய். ஸோ மாண்டசரியில் பார்த்தீங்கன்னா சோறு ஊட்டுறதுக்கு வந்து நீங்கள் ஹேவ் அனதர் ப்ராடக்ட் சார். ஸோ குழந்தை உட்காந்து அவங்களே சாப்பிடுவாங்க. ஸோ இல்லை அந்த ஹோல் லைஃப் சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வந்து இந்த டிஜிட்டல் அண்ட் அந்த ஒரு டாக்ஸிக் அன்ஹெல்தி ப்ராடக்ட்ஸ்லேருந்து வீணவே பண்ணுறதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக வருது. ஸோ அந்த அண்ட் சைனாவில் வந்து ஐ ஆல்சோ யூ எக்ஸ்பிளைன் தட் ஹை டியூட்டி போட போகிறாங்க கவர்மெண்ட், அண்ட் அவங்க ப்ராடக்ட்ஸும் அன்ஹெல்த்தியாக டாக்ஸிக்காக இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். தே யூஸ் லைக் recycled rubber, லாட் ஆஃப் banned chemicals. அண்ட் அந்த ஸோ அதனால அந்த டிஜிட்டல் ரீபவுண்ட் இஸ் another thing. இப்போ எல்லாருமே வந்து டிஜிட்டல் திங்ஸுக்கு பதிலாக தீஸ் ஆர் திங்ஸ் விச் நான் கிஃப்டிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த லாஸ்ட் வந்து லைக் ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ், த கோர் வேல்யூ யூ பிரிங் டு த டேபிள் இஸ் த மாண்டிசாரி லேர்னிங். ஸோ அந்த பெடகாஜி த்ரூ, பிகாஸ் மாண்டிசாரி இட் செல்ஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஷியல். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த டாய்ஸோடது லைக் 3 செக்டர், ஒன்று கிஃப்டிங்,
செகண்ட் வந்து குழந்தைங்க வாங்கி கொடுக்கறது, தேர்ட் வந்து ஸ்கூல்ஸுக்கு போகிறது. ஸோ நான் எக்ஸ்போர்ட் இன்னும் பேசவே இல்லை. யூ செட் யூ ஹவ் ஓப்பன்ட் அப் த எக்ஸ்போர்ட் ஃப்ளாங்க். ஸோ தி இந்தியன் டயஸ்போராக்கு இட் வில் பி அ வெரி குட் டார்கெட் மார்க்கெட், க்ரோத் ஏரியான்னு நான் பிலீவ் பண்ணுறேன். தென் கிராஃப்ட் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஃப்ரம் ஆர் எக்கோசிஸ்டம் அண்ட் த்ரூ ஆர் ஓன் நெட்ஒர்க்ஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் தீஸ் எக்ஸ்டெண்டட் ஆர்கனைசேஷன்ஸ். அதில் ஹெல்ப் பண்ண முடியணும். அண்ட் கப்புள் ஆஃப் ஆர் போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு கொலாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேன் ஆல்ரெடி விஷுவலைஸ். அண்ட் உங்களோட பிராண்டு அண்ட் லேபிள்ஸ் அண்ட் யுவர் சோஷியல் எத்திக்கல் environmental friendly healthy labels makes it a unique proposition. So idalathing combine panni I think without going back to the board we can commit about 50 lakhs on the table. Thank you. And if there is any further requirement from our side, enga group la vandu people have easy understanding of products they can see. எங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்லாம் கொடுத்தா தான் கொஞ்சம் வி நீட் ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ். ஸோ ஒன்று ரொம்ப டீப் டெக் ராக்கெட் சயின்ஸ் போயிடும், இல்லைன்னா பொம்மை, இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஸோ எங்களுக்கு வந்து the 4 things we look for are who are doing it, எதுக்கு பண்ணுறாங்க, அண்ட் அந்த மார்க்கெட்டோட ஒய்ங்கிறது கிளியராக இருக்குது. ஸோ ஹவுங்கிறது ஐம் ஷுர் டைம் அண்ட் பிளேஸ் வில் give you the opportunity to make it a success. Thank you. Sir, thanks a lot. Wow. Thank you so much. That was a brilliant explanation. அவங்க எல்லாம் ஏன் அது வேணாம்னு சொன்னாங்கன்றதுல பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. I think you jotted on it so well. Thank you so much, sir. Sir, உங்களோட ஒப்பீனியன்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆஸ் மெட்டிஸ் ஃபேமிலி ஆஃபீஸ் ஐ எம் ரெப்ரசென்டிங் a few families who are interested. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு அன்பிராண்டட் age-old business you are trying to brand and make it more meaningful. ரெண்டாவது ஒரு ஆர்கானிக் ஃபுட்டுக்கு எவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு வுட் அண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு ஐ எம் ஷுர் இந்த இயர்ஸ் டு கம் அது வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மூணாவது இதில் நிறைய பண்ண முடியும். ரெண்டாவது நம்ம B2Bயில் நீங்கள் நிறைய பண்ண முடியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் a குட் பாயிண்ட் தட் நீங்கள் ஒரு பிராண்டாக ரீகால் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் வந்து B2Bயில் போய் பண்ணுறதுல யூ கேன் கமாண்ட் த வேல்யூ. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பிராண்டாக உருவாக ஒரு ட்ரைங். ஸோ B2B பண்ண முடியும், ப்ரைவேட் லேபிள் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ரீட்டைல் ஆஃப்லைன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நிறைய பொட்டென்ஷியல் இருக்கிறத நான் பார்க்குறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் நீங்கள் ஒரு 1 crore run rate, making some baby steps into B2B, making some baby steps into retail, offline, and with a sustained business of at least 1 crore a month, ஒரு 6 மாதம் பண்ண முடியுமே. ஆனால் அந்த ரவுண்டில் நிச்சயமாக நாங்கள் இருப்போம். டெஃபினெட்லா சார், கூடிய சீக்கிரம் வந்துடுறோம் உங்ககிட்ட. எஸ் எஸ். One other feedback. அவர் சொன்னதை நான் ஆட் பண்ணுறேன். டாய்ஸ் ரீட்டெயிலர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. ஐ திங்க் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈவன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீச் அவுட் ஆஃப்லைன், ஐ கேன் கனெக்ட் யூ. அங்கே போனீங்கன்னா நீங்கள் B2B வந்து அவர் சொன்ன மாதிரி யூ வில் பி ஏபிள் டு டூ இட் ஃபாஸ்டர், பிகாஸ் தே கேன் அங்கே வந்து உங்களை நிறைய ஸ்டோர்ஸில் டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியும். பிகாஸ் அங்கே அசோசியேஷன் ஹெட் இருக்கனால் ஆப்வியஸ்லி லைக் நீங்கள் என்ன ஜெப்டோவில் போகிறீங்க அந்த மாதிரி போகிறீங்கன்னா இந்த சேனல்லையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் இன் மார்க்கெட் பிளேஸ்மெண்ட் டக்குன்னு ஆகிடும், இன் ஸ்டோர் பிளேஸ்மெண்ட் ஆகிடும். ஸோ யூ கேன் நம்பர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணலாம். Sure, sir. Okay, so just to continue, another reason நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு Yes. ரொம்ப நாள் கழிச்சு IoT AAO இல்லை. Thank you. Thank you so much, sir. ஒரு brilliant-ஆன ஒரு ப்ராடக்ட், அதுக்கு ஒரு பிசினஸ்க்கான ஒரு சப்போர்ட், அமேசிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த இடத்துல. வந்து பயங்கரமான ஒரு டாக்ஸ் எல்லாம் போச்சு, பட் satisfied I think you are. Yes, we are very happy. So yes, deal seal பண்றதுக்கான டைம். Are you ready, both of you? Yes. Okay, so this is for you. சைன் பண்ணிடலாமா? ஸோ டீல் வந்து சைன் பண்ண போறீங்க. ரொம்ப அழகான ஒரு எமோஷன் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது, பிகாஸ் so much of effort you guys have put. I think I should also sign, no? Thank you so much. Thank you. All the best. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் சிங்கம்கான டீல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு பயங்கரமான ஹாப்பி நோட்டோட we'll have to celebrate it. Startup Singam,